நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல், கணவன் மனைவி 2 பேரும் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமான இன்று ஒரு தகவலை பார்க்கலாம். கணவன் பால் எனில் அதில் கலக்கப்படக்கூடிய தண்ணீரை போல மனைவி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலில் நாம் எவ்வளோதான் தண்ணி கலந்தாலும் தண்ணீரை தனியே பிரித்து காட்டக்கூடிய தன்மை கிடையாது. அதே போல் பாலையே தனியாக காட்டும் குணமும் தண்ணீருக்கு கிடையாது. அந்த தண்ணீரில் கலக்கக்கூடிய பாலை அடுப்பில் வைக்கும்போது தண்ணீர் நீராவியாக பிரிந்து செல்லும். ஸோ அதை தாங்க முடியாத பால் கோபத்தில் பொங்கி எழுந்து மேலே வரும். அந்த பொங்கி வரக்கூடிய பாலில் கொஞ்சம் தண்ணி தெளித்தோம் அப்படின்னு சொன்னால் தன்னை விட்டு பிரிந்து சென்ற அந்த தண்ணீர் தன்னிடமே திரும்பியதை போல் பால் கோபம் தணிந்து பாத்திரத்தில் அடங்கும். ஒருவேளை அப்படி நம்ம தண்ணீர் தெளிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பால் பொங்கி மேலே அந்த அடுப்பையே அணைச்சிரும். ஸோ கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்தீங்கன்னா அடங்கி இருக்கும் வரை தான் அந்த குடும்பம் என்ன நெருப்பு அணையாமல் இருக்கும். ஸோ எப்படி நம்ம பாலில் தண்ணி கலந்தோம் அப்படின்னா அது ரெண்டும் தனித்தனியாக பிரிக்க முடியாத அந்த மாதிரி ஒருவருக்கு ஒருவர் நம்ம விட்டு கொடுத்து வாழணும் அப்படின்றது தான் இந்த கதையோட அர்த்தம். அடுத்ததாக மைவி த்ரீ எட்ஸை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழல் தான். ஆரம்ப காலகட்டங்களில் மைவி த்ரீ எட்ஸ் போல் ஒரு ஆன்லைன் நிறுவனம் தமிழ்நாட்டில் வந்ததே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். வாரம் ஒரு அப்டேட், நாளைக்கு ஒரு அப்டேட், மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அது நடந்த அத்தனை அந்த 3 வருட காலங்கள் பார்த்தீங்கன்னா தினம் ஒரு அப்டேட்டு ஒரே பரபரப்பாக இருக்கும். ஸோ வாரம்னா கரெக்டான பேமெண்ட்டு, மாதத்துக்கு ஒரு மீட்டிங்கு, வாரத்துக்கு ஒரு மீட்டிங்கு, ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறது, ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணுறது, அதுக்கப்புறம் புதிய புதிய திட்டங்கள் கொண்டு வருது. இந்த மாதிரி மக்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் அதில் கரெக்டான வருமானம் வரும்போது ரொம்ப நல்ல நிலையில் இருந்தாங்கன்னே அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த மைவி த்ரீ எட்ஸ் கேஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. தினம் பேசிக்கிட்டு இருந்த மைவி த்ரீ எட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. மௌனம் மட்டுமே சாதிக்கிறாங்க. எந்த அளவுக்கு பேசப்பட்டதோ அந்த அளவுக்கு இன்றைக்கி பேசாத மயான அமைதி அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது. எந்த ஒரு தகவலுமே இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ எட்ஸில் என்ன நடக்குது, கேஸினுடைய தன்மை என்ன அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியல. அது சட்ட ரீதியாக போகுதுன்றதுனால ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. பட் மைவி த்ரீ எட்ஸில் இருக்கக்கூடிய அந்த டைரக்டர்களாகட்டும், ஓனர்களாகட்டும், அல்லது மைவி த்ரீ எட்ஸ் உருவதற்கு காரணமாக இருந்தவங்க யாருமே எங்கே இருக்காங்க, என்ன அவங்களுடைய தினமும் நடக்கக்கூடிய செயல்முறை என்ன, யாரும் பார்த்ததாவோ அல்லது யாருக்கிட்டையும் பேசுனதாவோ எந்த ஒரு தகவலுமே இல்லை. மைவி த்ரீ எட்ஸ் கேஸில் எப்படி ரகசியம் காக்கப்படுதோ அதே போல் அந்த மைவி த்ரீ எட்ஸ் எம்டி அவர்கள் மற்றும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுடைய செயல்களுமே ரொம்ப பாதுகாக்கப்படுது அப்படின்றது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நேற்று கவுண்டம்பாளையம் போயிருந்தோம் ஒரு நண்பரை பார்க்கலான்னு சொல்லிட்டு. அங்கே விசாரித்து பார்த்தா அவங்க இல்லை சார் ஏதாவது வாய்தா கீதா அப்படின்னு பார்த்தா போகிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி அவங்க எங்கே இருக்கிறாங்க, எப்போ வராங்க போகிறாங்க அப்படின்றது எந்த தகவலுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரகசியமாக பாதுகாக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த நிலையை இப்படி நீடிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்தால் உறுப்பினர்களுடைய மனநிலையும் அவங்களுடைய பொருளாதார நிலையும் வாங்கி வச்சுக்கூடிய கடனையும் நினச்சி பார்த்தா ஒரு மிகப்பெரிய மலைப்பாக இருக்குது. இதெல்லாம் எப்போ சரியாகும், இந்த பிரச்சனைலாம் சரியாகி நம்ம எப்போ இந்த பிரச்சனைலாம் சரி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அதை நினச்சி பார்த்தாவே தூக்கம் வரல அப்படின்ற ஒரு சூழலே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு இக்கட்டான சூழலில் இப்போ நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பட்டு ஒரு சில நபர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் கேட்டு நம்ம ஒரு வகையில் அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் இன்னொரு பக்கம் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி அமைதியாகவே இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்ம முன்னே தோன்றுது. ஏன்னா சார்ஜஸ் போட்டாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட்டு அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. இவங்களும் ஒரு நிமிஷம் கூட ஒரு உறுப்பினர்களுக்கு ஒரு தகவலை சொல்லலாம் அப்படின்ற எண்ணமும் கிடையாது. ஏன் மௌனம் கேட்குறாங்க அப்படின்றத நம்மளால் யாரை கேட்டும் தெரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழலாகவே இருக்குது. தினம் அப்டேட் கொடுத்த மைவி த்ரீ எட்ஸ் இப்போ வருஷத்துக்கு ஒரு அப்டேட் அப்படின்ற சூழல் ஆகிப்போச்சு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரியில் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போனவர், அதுக்கப்புறம் ஆளே இல்லை. மறுபடியும் இந்த ஜனவரிக்கு ஏதாவது வாழ்த்து சொல்லுவாரா அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்குறாங்க. அதுவுமே கேள்விக்குரிய தான் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு வருட காலங்களில் எத்தனை வீடியோக்கள் போட்டிருக்கிறாங்க, நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருக்கிறாங்க. அதில் நிறைய பெண் உறுப்பினர்கள் அவங்களுடைய நிலையை ரொம்ப வருத்தமான சூழலில் பதிவிட்டிருக்கிறாங்க.
நாம் டெய்லியும் வாரத்துக்கு 4 வீடியோ 5 வீடியோ மூலம் மக்கள் உறுப்பினர்கள் என்ன நம்மக்கிட்ட கேட்குறாங்க மைவி தியேட்டர் சார்ந்து அப்படின்றத நம்ம வீடியோவை போட்டிருக்கிறோம். ஆல்ரெடி இதெல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து அவங்க ஒரு தகவல் கூட கொடுக்க முடியாத நிலையில் இருக்காங்களா அல்லது வேணும்னே கொடுக்காம இருக்காங்களா அப்படின்றலாம் பார்க்கும் பொழுது மறுபடியும் இந்த ஜனவரிக்கு வந்து அவர் பேசுவாங்களா அப்படின்றதுல எந்த ஒரு நம்பிக்கையுமே கிடையாது. நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். பட்டு நம்பிக்கையை மட்டுமே வச்சுக்கிட்டு வாழ முடியாது அப்படின்றது நம்ம மைவி தியேட்டர்ஸ் நிறுவனத்து மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா மக்களுக்காக தான் எல்லாமே, ஒரு சட்டமாகட்டும் அல்ல காவல்துறை ஆகட்டும் எல்லாமே. பட் அந்த மக்களுக்காக வந்து ஒரு 2 நிமிஷம் கூட ஒரு வருஷத்தில் பேசுறதுக்கு டைம் இல்லையா? அந்த அளவுக்கு வந்து சட்டத்திட்டம் கடுமையாக இருக்குதா இந்த ஜனநாயக நாட்டில்? உறுப்பினர்களுக்கு, தன்னை நம்பி வந்த ஒரு உறுப்பினர்களுக்கு 2 வருஷம் எந்த அப்டேட்டுமே இல்லாமல் இருக்குது. ஏன்னா அவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க மனசாட்சிக்கோட. ஸோ நமக்கு ஒரு மனசாட்சி இருக்கா இல்லையா, நம்ம போய் பேசலாமா வேணாமா அப்படின்றது இது வரைக்கும் மைவி தியேட்டர் சம்பவத்துலேருந்து யாருமே நினைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்நேரம் வந்து ஏதாவது ஒரு தகவலை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தோணுது எனக்கு. நிறைய உறுப்பினர்களோட மனநிலையும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த 2026 தொடங்கும் போதாச்சும் ஏதாச்சும் ஒரு அப்டேட் கிடைக்குமா அப்படின்றது என்னுடைய கேள்வி. அதுக்கப்புறமா அவங்க வரல அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமா எல்லா உறுப்பினர்களுமா அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்ய வேண்டியது தான் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்றது நிறைய உறுப்பினர்களுடைய கருத்தாகவும் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப வருத்தமான சூழலில் இந்த பதிவை நான் வந்து பதிவிடுறேன். ஏன்னா நிறைய உறுப்பினர்களுடைய சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப இக்கட்டான சூழலில் இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கண்டிப்பாக எம்டி அவர்கள் பார்ப்பார், என்ன யூடியூப்பில் போடுறாங்க, யார் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவர் பேசாமல் இருக்கிறது எந்த வகையில் சரி அப்படின்றது தெரியல. அவர் நிலையிலிருந்து அவர் வேணால் அமைதியாக இருக்குது சரின்னு தோணலாம். பட் உறுப்பினர்கள் நிலையிலிருந்து அவர் பார்த்தாருன்னா கண்டிப்பாக பேசி ஆகணும் அப்படின்றது அவருக்கு கண்டிப்பாக தெரியும். பார்ப்போம் அடுத்து ஏதாச்சும் தகவல் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. கிடைச்சா நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.